டைரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேலை நான் பண்ணுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோடு போடுவார். ஸோ அதனால் வேலை செய்யல பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா, எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு செட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இப்படியே தான் போயிட்டுருக்கோம் படம் ஃபுல்லாகவே. ஆனால் படம் கடைசியில் ஃபைனலாக அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆகிட்டாரு, நானும் அவருக்கு செட் ஆகிட்டேன். அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும். எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் ரத்தத்துக்கு மேலே என்ன நண்பர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, மனசார நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். நானும் நீண்ட காலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு, நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு நம்ம பாலு சார். இல்லை உண்மையில சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணவான்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படல சார், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த படம். அரம்சே சார் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு 10 நாள் 7 நாள் ஆகும் சார். அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல்ஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் திருப்தி ஆக மாட்டார் டைரக்டர். அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார் கிட்ட இருந்து வந்துட்டாங்களா, விசி குருநாதன் சார் சங்கர் சார் கிட்ட அவரோட ஹை மியூசிக்கு வந்து ரொம்ப லெசனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்காரு பாலு சார். பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு 10 நிமிடம் கம்போஸ் பண்ணுவேன். மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா, அதே இப்போ சர்வ சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க. அதுபோல ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார். ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு பண்ணோம் சொல்லுவாங்க. சத்தியமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் சார். இந்த பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் பாரிசு இருந்த தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோமர்ஸ் சொன்னா அத்தனை ஹோமர்ஸ், அதுக்கே ஒரு படம் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நான் என்ன லொக்கேஷன் வேணாலும் சரி சார், நீங்க பார்த்துருப்பீங்க வாட வாட வந்திர தேவா சோக்கிதானி விஜய் அஜித் சாங்கு ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கே நீங்க ஒரு கைத்தட்டு தட்டலாம் தயவு செய்தி. அந்த லொகேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 80,000 சம்பளம் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்கறாருன்னு சொல்லி அந்த சாங்ல நிப்படி வச்சு விஜய் சாங்கு அஜித் சாங்கு ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு திரு பாலு சார். அதுக்காக கை தட்டணும் ப்ளீஸ். நீங்க இப்போ பார்த்துருக்கீங்க சாங்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் எனக்கு நடன இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்பெனியில் அத்தனையுமே சார், இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனையுமே ரொம்ப அழகான டெக்னீஷியன்ஸ் சார், வெரி குட் ஜெனுவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார். டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சார். கோயம்புத்தூர் ஆர்டர் பண்ணி ஃபிளைட்ல வர வச்சிருக்காரு சார். அவரு ஒரு கை தட்டலாம். அந்த இப்ப இருக்கிற தட்டு, அந்த பரத்தட்டு வந்து இல்ல சொல்லக்கூடாது, நம்ம காட் இஸ் கிரேட். அந்த டேப் எங்க இல்ல, தேடி தேடி பார்த்தோம் சென்னையில, எங்க கடிக்கல, 5 கடிக்கல. கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு ஃபிளைட்ல வர வச்சிருக்காரு வித்தின் 4 ஹவர்ஸ்ல. அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே, கேமராமேன் சார் சரி, கண்ணன் சார் சரி, சிவகுமார் சார் சரி, முத்துக்குமார் சார் சரி, ஜீவரத்னம் சார் சரி, எடிட்டர் சரவண சண்முகம், அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், தகராறு வந்துடும். சாங் இப்படி பண்ணலாம் நாங்க 2 பேரும் தகராறு பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்க சார் சாங் எப்படி இருக்கு மாஸ்டர்ஜி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போலாமா, ஓகே போலாம் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப இட்ஸ் a great listen to பாலு சார், பாலு வைத்தியநாதன் சார், எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்பாங்க கொடுத்துருக்காங்க. இந்த தாரகை சினிமாஸ்ல எனக்கு நடன இயக்குனர் வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாதன் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், டெக்னீஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றி. இங்க வந்திருக்கிற ஊடகம், இவங்க வந்து பத்திரிகாசிரியர்களுக்கும், என்னோட ரத்தத்திலான ரத்தம் நண்பர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே, குரு தியாகு மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். பாலு சார் கூட நான் யாருக்கு ஒரு 25 வருஷம் பயணிக்கிறேன். அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார். ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர், அவங்கள வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ஜாக்குவார் மாஸ்டர், பைல்வான் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். மணிமேகலையில் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு உடை உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரியும். அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து அறம் எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீது இல்லாத சொல்லி என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதாக இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்கிறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் வந்து சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி வந்து அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்யு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடை உறைகளை இன்னைக்கு வரைக்கும் ரேஷன்ல அரிசியாக கொடுக்குறான். பொங்கல் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில் வந்து அறம் செய் அப்படின்றத வந்து இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு. சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நட்பின் ரீதியில் அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கும் இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குன்னா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து 2 லெட்டர் வந்து வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒன்று வந்து டயலாக், அடுத்து இன்னொன்று வந்து நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளோ சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளோ சம்பளம், செட்டுக்கு எவ்வளோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்து டிடிபியில் டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பார். அதாவது கதை டயலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே நடிக்கிறார் என்ற பட்சத்தில் அவங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கிடைக்க மாட்டார். நேராக உட்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரித்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி வந்து ஒரு சிறந்த மனிதர். ஆனா எதுக்காக இந்த வார்த்தைலாம் சொல்றான், சினிமாவில் வந்து இவ்வளவு விசுவாசமா இருந்தவர், அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம், தனிப்பட்ட இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 2 உதாரணம் சொல்லி என்னுடைய சின்ன ஒரே ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமயில ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராமல் போயிட்டார். யாருடைய தவறு? கே ராஜா நடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன் போயிட்டேன். கே அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் கூட்டு வந்து வச்சிருக்கோம். மேனேஜர் வரல, ஷூட்டிங் வந்து நிப்பாட்டிட்டாங்க. எங்க சங்கத்திலையும் போய் சொன்ன, இயக்குனர் சங்கத்தில் ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மட்டும் பண்ணார். அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலியமா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் வணக்கம் நான் சொல்றேன். எவ்வளவு கஷ்டம், ஒரு விசுவாசமா இருக்கான் ஒரு மனுஷன், படம் எடுக்கிறாப்ல இவ்வளவு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆனா அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்க தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகி போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஹவுஸ்ல ஷூட்டிங் நடக்குது வலசரவாக்கத்தில். 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ள எடுத்துங்கிறாங்க. போலீஸ் வந்து டன்னு வந்து வண்டி நிப்பாட்டிட்டாப்ல, காசு கொடுன்னு கேட்குறாப்ல. சார் நீங்கள் ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுகிறேன் சார் போய் போட்டா, சார் எதுக்கு சார் உள்ள தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியில் எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை தான். எதுக்கு சார் கொடுங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். சரி கொடுங்க, ஃபோனில் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்னேன். அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது மனசுல வந்து ஒரு அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து 42 கூட்பட்டு தான். நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா, 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கரியல அது இல்லை. சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லியிருக்கீங்க, எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் போராடி இவ்வளோ தோற வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னா நார்த் இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனா இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊடக தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தயவு பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்றான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஷூட் முடிஞ்சா 12 மணி தான் வீட்டுக்கே போவோம். அவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைடில் வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமா எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். கையெழுத்து கும்பிடுறது எங்க படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பா வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. தயவு பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை, இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள் திருச்சி சாதனா, பணிபுரிந்த
தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிநேகன் அவர்களுக்கும், தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், படக்குழுவில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும், இதனெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், PRO யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், பெருதுரசு பழனிவேல் மற்றும் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆக சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் இந்த அரசியல், இந்த அரசியல், இந்த அரசியல், இந்த அரசியல் யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக 1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாலே மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மறைத்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கியூபா சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம், அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு, அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையோ, தனியார் கல்லூரியோ, தனியார் பள்ளிக்கூடமோ கியூபாவிலே கிடையாது. ஆனால் எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை ஆட்சி மன்னர்கள் இருந்த காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வரவர்களால் இயலவில்லை. காரணம், அது அரசியல், அரசினுடைய நுட்பம், இந்த புள்ளியில் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார்ல 42 இடத்துல கட்டுக் கொடுத்ததற்கு சென்சார் யார்? சென்சார் சென்சார்ல என்ன? சென்சார் எப்ப கொண்டு வந்தா? 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தா அப்படின்னா, அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இந்த மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள். எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக, வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்டரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது, விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமல்படுத்தினார்கள். நம்முடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறா? பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானது, அந்த மக்களுக்கான, இந்த சினிமா துறைக்கானது, அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன் நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்தில் சென்சார் போட இருக்கிறாரு, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும். 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு என்னையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையா சொல்லலை. நான் என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனியோ அதை ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பமாய் காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா,
அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறைய பார்க்கறாங்க. நான் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 21 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்தறதுக்கு தான் நான் சொல்றேன். இது நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தேன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம் என்ன, நீ நான் டீ விற்கிறவன், காப்பி விற்கிறவன், குப்பை கொடுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேல இடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேற அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அது எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பரமாமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து இந்த புள்ளி அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில பீயுங்க, வார்த்தை சொல்லவே எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சதுன்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாளே ஓன்றான். என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை, அறம்னா என்ன, எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி வழங்குகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை தொடங்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்குன்றாரு, தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது, இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன, அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன, அந்த மாடலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கு நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனைகள் சொல்லுங்க. வழக்குகளுக்கு 5 முகம் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் முடிச்சிடும், நானே முடிச்சிடும். எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ் உரிமை கட்சியும் அதன் முத்தமிழன் நீல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம். ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செயல் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு. துணிஞ்சு அரசியல் சம்பந்தமா எல்லாமே ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட
சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரண்சை படத்துல வந்து மிதிச்சிட போற இது வேற கத்த போறாரு. ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா எழுது, என்ன பண்றேன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசுனாங்க. ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சிலங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் வந்து நான் வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், ஜீவா பேசும்போது ஜீவா சொல்லி சென்சாரை உடைப்பாடுறாரு. அதான் 2 பேரும் வந்து கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அரண்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டலாம். அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால சோ உனக்கான கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மாவை எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனா வரவிக்கிறது வந்து இந்த படம் தான், அரண்சை படம் தான் வரப்போகுது. சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரண்சை. அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு வருது, என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க சொல்றதுனால, உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல வாயதான பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரண்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழ போய் ஏதாவது பாட்டுக்கு தெரிஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல, ஜாஸ்தி இருக்கனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா
நம்ம மேடையில உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு சாரா அப்படி வேற மேடை வேற இருக்கானே கொண்டாடி இருக்கா சார் கொண்டாடி இருக்குன்னு சொன்னார் அவரு இல்ல சார் இல்லையா சண்டை அது ஏங்கிட்ட உங்க கதை எடுத்துருங்க சார் நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேன் சார் சார் அத்தி சரிங்க சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வரமா Adam Say, it was a very wonderful and amazing journey. And in the particular character, based on a character pair Kyle. It's a very bubbly and very jolly on a character. Hope ellarukku inda character pidikkum nenikiren. So Balu sir, thank you sir for giving me this opportunity and making me part of Adam Say team. And thank you so much for trusting me. Thank you sir. Balu sir patti pesnuna, Balu sir, he is a very active and very energetic person on set. And at the same time narikkumbodhu and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly and his energy is very energetic, so it's helped a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for giving me this opportunity. Romba nandri. And music, Shrikant Diva sir, he has given beautiful music in this movie. I think it's not here, so it was honored to working in same project. Thank you so much sir. I don't know where you. And Jiva, who was it was Jiva. It was a wonderful experience, amazing. Romba support pandirukkinga. Romba nandri. Thank you so much. And now coming to our ADs. So generally other state lende other language lende varumbodhu in that state la and then acting in different language romba difficulties irukum. So na appo persa feel panna because of our ADs. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. They have been so supportive and kind to me. Thank you so much all our ADs, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much if I'm not leaving anyone. Thank you very much. Thanks all the media and thank you so much for Adam's entire team and crew. Thank you very much. Thank you so much. நன்றி. ரொம்ப நன்றி. Thank you so much. And when I was doing this character எனக்கு எப்படி தோணுச்சுன்னா I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான dialogues, this could either get me like நான் ரொம்ப praise வாங்குவேன் இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். இப்படிதான் நான் காமெடியா சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. Because I was not sure நான் என்ன சொல்றது, maybe it is right, maybe it might hurt some sentiments, but at the end of the day நான் ஒரு actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job, so ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry that but I really respect you all and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. அனைவருக்கும் வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய் இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர், ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்த படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு.
அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர், பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா இருக்கும். பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமா தான் சொல்றேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவாரு, கத்துவாரு, டென்ஷன் ஆவாரு. பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம், இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேற, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங் கூட பாலு சார் ஆடிட்டாரு. அது என்ன பாட்டது? இல்ல இல்ல, அது இல்லை. இன்னொன்னு அந்த பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட் பண்ணாரு. ஜி, இதுல நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கு ஒரு ட்ரீம் சாங் அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தாதான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு, ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு. அவரே தனியா ஷூட்டிங் போயிருவார். எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸ், ஃபிட்னஸ் கான்சியஸ், பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமா, அதுக்காக டெடிக்கேட்டடா, கமிட்டடா வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்லணும்னா, நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசா படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆபரேட்டிவ் பண்ண, நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்துல காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான, சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன், இந்த படத்துல முதலமைச்சராக அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுன்ல இருக்கு. என்னடா இது, ஷூட்டிங் யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம் எல்லாம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி, உனக்கு நான் போலு பேசுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கு அப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார். என்ன சார், இதுல நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்றோம் சார், ஒரு இது சார். சரி கதையை சொல்லுங்க சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் கதையெல்லாம் கேட்குறீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நான் ஒரு 4 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் கேட்கறது விட்டேன். அட போங்க சார், நீங்க படமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் டப்பிங்ல அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லயும் இப்படிதான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவாரு, கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்ட்ல தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி இல்லைங்க ரீஷூட் பண்ண போறேன்னு. சரி ஓகே, அவர் எந்த ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதுல ஏதாவது கருத்து சொல்றோம், அதை சொல்றோம், இது சொல்றோம், அந்த சுதந்திரத்துல தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம். நீங்க படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்துல நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனா அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம். நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும். என்ன வந்து இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி 2 வார்த்தை கூட வெளியும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்கண்ணே. இப்பவே சொல்றீங்கண்ணே, நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சிச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு. எப்படி நம்ம இந்த சரளாக்கா எல்லாம் பண்ற சில கேரக்டர், ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை.
தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கெல்லான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழ்ல ரொம்ப அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன், அவர் ஆனால் கொஞ்சம் நீச்சு காமிங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பார்த்துருவேன். என்ன கேரக்டர் என்ன பண்ண வில்லன் அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டரா கதைக்களமோட வரும்போது அது நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனாரு. அவரு என் படத்துல ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணா. அதில் நான் வில்லனா நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் கொஞ்சம் வில்லனை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டரா அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படி இருக்கு. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்க பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்க அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவங்களுடைய இதெல்லாம் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன் சொல்லு. அவங்களுக்காக நான் மெயினா இன்னைக்கு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்றேன், நீங்க வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தது. அதனால லாஸ்ட் மினிட்டா வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இணை இயக்குனரா இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுவேன், எல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை, ஏதாவது மாற்றி போற வேலை நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்டுறாதீங்க. இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வர மாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்றோம். ஸோ அதனால நம்ம மேல எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரா சொன்னா, மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் போன் வந்து, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்லை சார், நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் வந்து டிவி சீரியல் நடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லி கொடுப்பார்ல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தாரு. அதனால இது இந்த மந்திரியை குறிக்கும், இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம். ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்க. எதுக்குன்னா, நீ அவ்வளவு துணிச்சா நாட்டில் நடப்பு ஆளுங்கட்சியா இருந்தாலும், எதிர்கட்சியா இருந்தாலும், மாநில அரசா இருந்தாலும், மத்திய அரசா இருந்தாலும் தாக்குறீங்க. நாங்க அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜியாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் அவரு. இல்ல
இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் ஏன் வலிக்குங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி வலிக்குங்களா? அவருக்கு அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். மாநில கிளிகளும் கிழிச்சாரு. அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணி ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போன என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்சவன்ல சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயமில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன சொல்றது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தில் தான் பேசுறேன். எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. இது யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனா அதே வெளிநாட்டில் பார்த்தா ₹1 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பின் ரசிகை ஜாஸ்தி. சிரிக்காம பாருங்க, எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுறதை விட்டு நம்ம சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுறீங்க, கைத்தட்டல விழலன்னு கவனிச்சீங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாய் உரிமை கட்சி. அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே அந்த பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத ஒரு இருக்க முடியும். சரி, அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்வி வைக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்தில் 5 பதிவுகளை நான் பேசியிருக்கேன். கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரு நான் தப்பா பேசுறது மட்டும் பார்க்கறாருன்னு தெரியல. எப்படி சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரர்கள் சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு மேல போயிருக்கு. சாராயம் இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்கிறது அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மத ஆளுநரும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி விடுவாங்க? யாரு முடியுங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிடும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் சொல்றேன், அரசியல் சேனல்ல 4 பதிவு போட்டுருக்கேன். 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே யூடியூப்ல அதிகமா வியூஸ் யாருக்கு இருக்காங்க? ஒரு அவசியம் சீமானுக்கு அதிகமா வியூஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எழுது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து பார்க்கிறார்கள். நாம கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா. ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்க டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதனால தப்பா நினைச்சுக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யார சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதிவிலக்கு பால் வைத்திருன்னு சொல்லணும். அவரு ஜீவா என்ன சொல்றாரு, கரெக்டா ஷூட்டிங் எல்லாருக்கும் பைசா டான் அடிச்சார். உண்மையில எனக்கு கொடுத்தார். பேசுற தூக்கிய கரெக்டா கொடுத்தால எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன்.
என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மை இல்லையா? அந்த கதையே சொல்லல. எவ்வளவு ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது, அதையும் பிடிக்கிட்டாரு ஐயா. அருமையா பேசுறீங்க நீங்க. இந்த விழாவில் மிகச்சிறந்த நாடத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன். இதுக்கு டைரக்டர் பரிசு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் ஒருத்த சில விஷயங்கள ஓப்பனா பேசுறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டரையும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பார். கமா போட்டா அந்த கமா போடணும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து விட்டான் பார்த்தேன். என்ன ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டாரு, சாவடிச்சார் உண்மையிலே. டைரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோல தான் வரணும்ல. உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனே இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம். நோ 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 நான் இது பேசு. ஆகா நான் ஜீவா ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியார் அண்ணே நடந்துச்சு. அந்த ஒரே ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதை ஜீவராஜன் சார் தான் நினைக்கிறேன். அவரும் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம். அவர் வந்து அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பரவாயில்ல. அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே தெரிஞ்சவும் கிடையாது. ஹீரோயினும் எதுவுமே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் இருக்குன்னு 30 வருஷம் அதிகம் ஒரு 25 வருஷம். அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியும் பேசுவாரு, ரஜினி மாதிரியும் நடிப்பாரு. ஆனா அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நடிக்கிறதே பயமா இருக்கு எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமா இருக்கு. அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். ராயல் கைட்டாட்டு மேடம் உங்களுக்கு உண்மையில பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. நம்ம டைரக்டர் ஹீரோ படம் தயாரிட்டாரு. நான் சுந்தர கதை சொல்லிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. அடுத்த பாட்டு அந்த என்ன சார் நீங்க பாட வேண்டிய பாட்டு என்ன பாட்டு எடுத்துட்டாரு சார் அவரு. அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில யார் எழுதுனது? சினேகன். உண்மையிலே சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளவு அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமா நீங்க வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நாட்டில் நடக்கணும். நானும் அதான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நினைப்பாங்க. சரிங்க, மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாடு ஆக்குறது இல்லை யார் வீட்லயும். இன்னைக்கு அமெரிக்காவில் 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து 10% குடும்பம் கூட ஒன்னா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் போங்க 10% கூட ஒற்றுமை கிடையாது. யாருமே கிடையாது. வீட்டுல தனியா ஒரு பெட்ரூம் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அன்பு பாசம் நேர்மை ஒண்ணுமே இல்லாம போச்சு. அந்த மண்ணா போச்சு. அது என்ன பிறந்தது எதுக்கு? நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்க மிருகம் கூட அவ்வளவு பாசமா இருக்கு. இப்பதான் ஒரு பறவை ஒரு இப்போ வரும்போதுதான் பாத்துருவேன். ஒரு பறவை செத்து கிடந்துச்சு. அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு. இந்த பறவை போய் அந்த இதயத்துல போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்ன மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலைகிறா? என்ன பணம்? விஜயகாந்த் சொன்னதுதான், பணம் என்ன பணம்? செத்து போனா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா
நல்லவனை ஏமாத்தி வாழணும், எல்லாரும் நல்லவனா இருக்கணும். பணம் ஒண்ணுமே மயிரை கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளவுதான். ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் தேவை. நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, நம்ம நல்லவனா இருக்கணும். நல்லவனா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம எல்லாரும் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்குறதுல மேக்சிமம் ஒரு 90% ஆக்குறது அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமா, தனித்தனி ரூம், தனித்தனி செல்போன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்போன். பாருங்க, எல்லாம் செல்போன் தான் இப்ப கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்போன்ல என்ன இருக்கு, நமக்கு எதுனா இது இருக்கா, எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டா ரொம்ப கேட்பேன். இல்லை எங்க அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்க அப்பா பிடிக்குமா, இல்லை டீச்சரை பிடிக்குமா. ஒண்ணு பிடிக்கும்டா, 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதா வச்சுக்கிட்டாட்டா நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேல ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஹாஸ்பிட்டல் கீழே நிக்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக், ஏன்னா அவரால் சாப்பிட முடியல. நேற்று என்ன தேடி மதுரையில் ஒருத்தர் வந்து அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்து உள்ள போயிட்டு தண்ணி எடுத்து சாப்பிட்டு முடிச்சாரு. எப்படிங்க சாப்பிட்டா உளுந்து இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ள போய் உடம்பை இளமையா வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாயா? 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வயசு நோய் இல்லாம இருக்காங்கல்ல, அதை கூட இல்லாம யாருமே பாக்குறது இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வீட்டில் போய் டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு டிவியில போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க இல்லை அதை பார்க்கலாம், அது அலம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்னைக்கு வந்து திரைப்படம் இன்னைக்கு பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க செல்போன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்கறது எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்க முழுவ இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் செய் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க சொல்றாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளவு பேர் சாகணும்? அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிடுறோம். இன்னைக்கு வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோம்னா அதுல புழு இருக்கு, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்திலும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலா உத்தமனா இருந்தா மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்ல படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம், எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம அவருங்க வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா? ஓகே. அவர் வந்து அற்புதமா வந்து சொல்லுவாரு. டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனா எல்லாம் சொன்ன மாதிரி எனக்குலாம் ஒண்ணுமே தோணல. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கல, என்னமோ தெரியல. ஒருவேளை நான் கரெக்டா பண்ணேன்னா இல்லை நான் தப்பா பண்ண தெரியல, ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்ப எல்லாம் சொல்ற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பாக்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளவுதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார், 7 நாள் தான் அவர் பார்க்கவே நான் குழந்தை. இப்பவுமே குழந்தை மாதிரி தான் தெரியாது. அவர் வந்து இதாவே எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையா கத்துங்க, டான்ஸை முறையா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை நல்லா போடல, நான் சண்டைக்காரன் அதனால சொன்னேன். இல்ல கத்துக்கணுங்க சார். இப்ப நான் ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறேன், என் சண்டை பாருங்க. ஒரு ஃபைட்லாம் எடுத்துட்டு வந்தேன், இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமனு பார்த்தேன். இப்போ ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர், படக்குழுவினர் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அறம் செய் இந்த டைட்டில் பாலு சார் கிட்ட நான் ஆரம்பத்தில் 2-3 தடவை கேட்டிருக்கேன். அறம் செய்னா என்ன சார் அர்த்தம், எனக்கு இதுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது வந்து வேறுபடும். இதுதான் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு படம் இதுக்கு வந்து பதில் சொல்லும். இவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு. அவர் எனக்கு கதை இன்ன வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, சார்கிட்ட நான் கதை கேட்டது இல்லை.
நான் பாலு சார் பண்ற படம் கண்டிப்பா ரொம்ப சிறந்த படமா இருக்கும். அதனால அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ரெகுலரா நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டப்பிங் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த அரண்சைக்கு பதில் எனக்கு கிடைச்சது. முழுக்க வந்து அரசியல் படம் தான். நார்மலா எனக்கு அரசியல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்லை. அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள் காந்தி, நேரு, காமராஜர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்போனா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளவுதான். அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனா இந்த அரண்சை 2 வருஷமா நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கத்துக் கொடுத்தது வந்து இந்த அரண்சை திரைப்படம். அவ்வளவு விஷயங்கள். மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து எனக்கு பதில் கிடைச்சது. டெய்லி நான் நியூஸ் பாக்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்துல பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு வந்து அதுக்கு கனெக்டடா இருக்கும். ஸோ அப்போ மறுநாள் பாலு சார்ட்ட சொல்லுவேன், சார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், நம்ம படத்துல சொன்னது வந்து நியூஸ்ல வந்தது. இது மூலமா தான் நான் இன்னைக்கு வந்து அரசியலை கத்துக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அரண்சை திரைப்படம். ஸோ அரசியல் களத்திற்கு வழியை உண்டாக்கி, அரசியலை உருவாக்கி, அரசியலை வேறுபடுத்தி மிகவும் அழகா நமக்கு இயக்கி இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இது மக்களுக்கான படம், மக்கள் கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இது மக்கள் கிட்ட உங்களால மட்டும்தான் இது சாத்தியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும், வந்து பாருங்க. இந்த படத்துல நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். டைரக்டர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இது எல்லாத்துக்கும் மேல பாலு சார் ஒரு நல்ல மனிதர். எல்லாருமே சமமா பார்ப்பாரு, பெண்களை மிகவும் மதிப்பவர். அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, நாட்டு மேல இருக்கிற பற்று, சினிமா மேல இருக்கிற லவ், இது எல்லாத்துக்கான பலன் இந்த அரண்சை. அரண்சை தொடக்கம் மட்டும்தான். அவருடைய பாதைகள் இன்னும் ரொம்ப தூரம், நிறைய நல்ல படங்கள் மட்டும் கொடுப்பாரு. ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த பாலு சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல் நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படமா, பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை. இப்பயே நான் சொல்லுவேன், ஏன்னா இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு புரியும், அதனால அது விளக்க விரும்பல. என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா, அஞ்சனா கீர்த்தி இந்த படத்துல மீன் ரோல் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பத்தி பேசியிருக்காரு. மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. திருச்சி சாதனா பேசியிருக்காங்க, பைலாந்தன் சார் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனரா இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன், அரசியல் பேசல. நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும். அடுத்த படம் நாங்கள் வேற லெவலுக்கு போயிடுவோம். இதுதான் அதுக்கான பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாம நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறைய கான்ட்ரவர்சி இங்கே பேசியிருக்காங்க, படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன ஆகுதுன்னா, அறம் செய்வதே இங்க அரசியல் களம். இதுதான் படத்துடைய ஒன்லைன். 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்ப நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்ல, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்துல இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ
தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசல, எதிர்த்து பேசல, ஆதரவா பேசல. அப்புறம் இப்படி அரசியல் படம் நீங்க கேட்கலாம், அதுக்கு ஒரே பதில் தான். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசியல்வாதிகளை மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்க பேசியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கிறோம். இன்னும் தெளிவா வேணும்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால பத்திரிகையாளர் காட்சி இருக்கு, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி. பேணி இழி தொழில் புரியும், தாய் திரு நாடுனே இனி கைவிரியும். தன்னலம் பேணி இழி தொழில் புரியும், தாய் திரு நாடுனே இனி கைவிரியும். ரொம்ப அற்புதமாக ஒரு மனசுக்கு நிறைவான, அரசியலுக்கு நெருக்கமான, சமகால அரசியலை பேசி இருக்கிற அறம் செய் திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இங்க நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம், இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய, அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எனக்கும் அதிலே நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக, ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள். எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன். படக்குழுவே ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல படம். எனக்கு ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அரசியல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு. ஏன் தெரியுங்களா, இந்தியாவுல தமிழ்நாட்டுல 90% பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அரசியல் ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம அதை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு. நான் சொல்றேன், அரசியல் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. என் தட்டுல என்ன சோறு இருக்கணும் தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதா? அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா, பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா? அதுதான் கேள்வி. இந்த படம் அதைத்தான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தமிழ்நாடு, இங்க அரசியல் எடுபடும். அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. சமூக அரசியலை பேசணும். ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா, ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும். அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார். முருகன் அரசியல் பேசினார். வள்ளிதிருமண நாடகம் நடக்கும், ஆனா முருகன் அரசியல் பேசினாரு. வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு, வெள்ள வெள்ள கொக்கே, வெள்ளாட்டங்கொக்கே, தேம்ஸ்மலை கொக்கேன்னு கேட்டாரு. அரசியல் பேசினாரு, விடுதலை கிடைச்சது. ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் 18 வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல் உள்ள வந்தவன். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளவு அவமானங்கள், புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய பயணமுமே கூட. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்தர்கஸ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட. டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாங்க. அன்னைக்கு ஆளக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. பேர் சப்தர்கஸ்மி. அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல், உறக்க சொல் என்கிற நாடகம். செத்துட்டாரு, ஒரு வாரம் ஆகுது. அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார். ஒருத்தரும் நடிக்க வரல, பயந்தாங்க. ஆனா அந்த அம்மா விடல. என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று 4 பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க. இந்த படம் முழுக்க முழுக்க சமகால அரசியலை பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இந்த சமாதான அரசியலை நாங்க தான் கட்டிட்டு இருக்கோம்னா 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போடுங்க, அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிற்கும். நீங்க ஜெய்பீம் ஒரு படம் காமிச்சாங்கல்ல, பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து சீனாக்கார அழுதான். ஏன் தெரியுங்களா? அந்த படமும் அரசியல் பேசியது. அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை, வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு. அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேர்ப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஜாகவர்த்தங்க அண்ணாட்ட கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல சேர்ப்பாரு? படம் சீரியஸா இருக்கு, படம் அவ்வளவு அழகா போகுது. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க தானே கதை வசனம் எல்லாம் எழுதுனீங்க. உடனே ஆயுத புரட்சி செய்வோம் நாங்களும் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம். படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும்னு நம்பினால நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாவுக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு. ஆயுத புரட்சின்ற பேரெல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடியாதுங்க. இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அதை ஒரு வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக நான் இந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜாகவர்த்தங்க அண்ணனா, நான் யாரு அப்படின்னு கையாது. ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பார்த்திருக்கேன். ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிற ஆளுங்க, வெறப்பா நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளவு அழகா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பார்த்தா ரத்த சாட்டை எடுத்தாலும் எழுதிட்டாரு வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா, பெண்களை அரசியலாக்குவது, அதை நீட்டுக்காக போராடுவது. நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான் இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. நீட்டுக்கு இல்ல இல்ல நாங்க இருக்கோங்க. ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போது நாங்க கூட நிற்போம். என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரவனாக நாங்க களத்துல நிற்போம். அதான் நீங்க தமிழ்நாடுங்க இல்ல கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க. நீட்டு தேர்வுக்கான போராட்டம் ஒரே நாள்ல 3 குழந்தைங்க இறந்து போனாங்க. திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்கார்ந்த அதுதான் கேஸ் போட்டுட்டு நீதிபதியே கேட்கிறாரு, இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அப்படி நீதிபதியை மிரட்டி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு அரசியல் சாசன சட்டத்து மேல கோவப்பட்டிருந்தாரு டைரக்டர். அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோடு நடத்துறது. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன். சோ இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க. ரொம்ப சின்ன நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான், காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே, அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாளத்துல ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்காக 24 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் அழுதுட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்ற அதிகாரம் சொல்லுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான். ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்ற சூழல் இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் வருது அப்படின்றது, இந்த சூழ்நிலையில இது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தினால் செய்த நன்றி,
இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தோழருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. உங்கள் வெற்றிக்கான விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி. நன்றி.